உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகையாளர் அந்த மைக் ஆன்ல இருக்கிறது கூட தெரியாம பேசிட்டாங்க. கூட யாருக்கா? மெய்யநாதன் அமைச்சர் இருக்காரு. இந்த பக்கம் தொடர்ந்து எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இது 10வது வருஷம் 15வது வருஷம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சீனியர் தான். அப்ப பேசுறாரு அப்படின்னா திமுகல பிரச்சனை இல்லாமையா இருக்கு. என்ன சேகர்பாபுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அவ்வளவு மனதளவுல அவருக்கு பாதிப்பு இருக்குல்ல. மனதளவுல அவங்க கவனிக்கிறாங்க கட்சியை. என்னடா இது, நம்மளும் வேலை பார்க்குறோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே, நமக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்களே, எத்தனை காலத்துக்கு தான் சேகர்பாபுங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப ஆதிக்கம் இருந்தது உண்மை. அப்ப உங்களுக்கு அறிவாலயத்தில் உட்கார்ந்து நிர்மல் குமாரையும் தாவேக்காவையும் விமர்சனம் செய்து பேட்டி கொடுத்த பரந்தாமனுக்கு அதே பரந்தாமன் சேகர்பாபு தான் காரணம் சொன்னதும் உண்மை. பல நிர்வாகிகள் சேகர்பாபு மீது புகார் கொடுத்ததும் உண்மை. சென்னையில இன்றைக்கு திமுக தோற்றதற்கான முழுமையான தோல்விக்கான காரணம் சேகர்பாபுன்னு உங்களுடைய நிர்வாகிகளை நீங்க தனித்தனியா கூப்பிட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. இத்தனையும் தெரிந்து நீங்க சேகர்பாபு நீக்காமல் இருப்பது, இல்லை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? திமுகவுடைய தலைவர், துணை முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒளிகேங்கிறான். இப்போ இதுல ஒட்டுமொத்தமா என்ன தெரியுதுன்னா, திமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் இல்ல, வரியா இன்னைக்கு ஒரு 500 ரூபா அவனுக்கு 1000 ஓட்டுல தோத்தவங்களே அங்கே கணிக்கல. நீங்க 8000 ஓட்டு மினிமம் 5000 போயிடுச்சுனால பாஸ் அவுட். அதை மாற்று கத்துக்கிட்டது. திருச்சியில அன்பில் மகேஷ்க்கும் KNRக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லும் போது விகடன்கள்ல கட்டுரைகள்ல செய்திகளாக வரும்போது நீங்க ஏன் அதை தடுக்கல? இவங்க தோல்விக்கான முழுமையான காரணமே திமுக தான். உடனே இவங்கள தாவேக்காவை இன்ஸ்டாகிராம் மூலமா வந்துட்டாங்க, கவர்ச்சியின் மூலமா வந்துட்டாங்க, ரீல்ஸ்ல வந்துட்டாங்க. இதெல்லாம் தொடங்கி விட்டதே நீங்க தான். அப்ப காலையிலேருந்து அவர் விசாரணைக்கு போறான்னு உங்களுக்கு தெரியும். விசாரணைக்கு போனா தான் நைட்டு டிபேட்ல உட்காந்து நொட்டிக்கிட்டு பேசுறீங்க. எல்லாம் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தீங்க, எங்கேயும் போராட வேண்டாம், அவர் விசாரணைக்கு தான் போறாருன்னா இத்தனை எக்ஸ் அமைச்சர்கள் பட்டாளத்தோட ஏன் போக வேண்டிய அவசியம்? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், இப்போ திமுகவில் உட்கட்சி பூசல் நடக்கிறதா ஒரு சில கருத்துக்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. கருத்துக்கள் இல்லை, நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. பார்த்துட்டீங்களா அந்த வீடியோவை? பார்த்தேன். அது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதான் இப்போ பிரச்சனை ஓடுது. இப்போ திமுகவுடைய இந்த 26 தோல்விக்கு யார் பிரதானமான குற்றச்சாட்டு, பிரதானமான குற்றவாளியாக பார்க்கப்படுறாங்களோ அந்த நபருடைய பெயரை சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற வாசல்லையே வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது திமுகவில் நடந்தது உட்கட்சி பூசல், உட்கட்சி பிரச்சனை இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. நம்ம இது ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ ஏற்பட்ட சூழலில் திமுக தோல்விக்கான உண்மையான பிரச்சனைகளை கண்டறிய தவறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். இன்றைய தினம் வரைக்கும் இவிஎம்ல தான் வெற்றி பெற்றன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் இவிஎம் பாக்ஸை 20 முறை செக் பண்ணுறீங்க குளத்தூரில். அப்பையும் தோல்வி, இறுதியான முடிவு வந்துருச்சு. அப்போ தோல்விக்கான உண்மையான பிரச்சனை என்னங்கிறத உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகையாளர் அந்த மைக் ஆன்ல இருக்கிறது கூட தெரியாம பேசிட்டாங்க. கூட யாருக்கா? மெய்யநாதன் அமைச்சர் இருக்காரு. இந்த பக்கம் தொடர்ந்து எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இது 10வது வருஷம் 15வது வருஷம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சீனியர் தான். அப்ப பேசுறாரு அப்படின்னா திமுகல பிரச்சனை இல்லாமையா இருக்கு? வெளிப்படையா வந்துருச்சு. இதுதான் நம்ம சொல்றோமே, உங்களுடைய புகார்கள், உங்களுடைய தோல்விகளுக்கான புகார்கள் அது கிடையாது. புகார் வைத்து தோப்பு வெங்கடச்சலத்தை நீக்கிறீங்க. அப்ப என்ன குற்றைகள் தோப்பு வெங்கடச்சலத்தால் கண்டீங்கன்னு சொல்லி வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே திமுக நிர்வாகிகளுக்கு? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப திமுகவுடைய தோல்விக்கு எந்த இடத்துல எதனால பிரச்சனைங்கிறத இந்த நொடி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்க. அதை தான் நாம சொல்ல போறோம். இப்ப சேகர்பாபு தான் என்ன சேகர்பாபுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப அவ்வளவு மனதளவுல அவருக்கு பாதிப்பு இருக்குல்ல. மனதளவுல அவங்க கவனிக்கிறாங்க கட்சியை. என்னடா இது, நம்மளும் வேலை பார்க்குறோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே, நமக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்களே, எத்தனை காலத்துக்கு தான் சேகர்பாபுங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆதிக்கம் இருந்தது உண்மை. முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை தவறாக வழிநடத்தினதுங்கிறது உண்மை. புரியுதா? ஒரு குடும்பத்தினுடைய மன்னராட்சி முறை இருந்ததுங்கிறது உண்மை. அப்போ உங்களுக்கு அறிவாலயத்தில் உட்கார்ந்து நிர்மல் குமாரையும் தாவேக்காவையும் விமர்சனம் செய்து பேட்டி கொடுத்த பரந்தாமனுக்கு அதே பரந்தாமன் சேகர்பாபு தான் காரணம் சொன்னதும் உண்மை.
பல நிர்வாகிகள் சேகர்பாபு மீது புகார் கொடுத்ததும் உண்மை. சென்னையில் இன்றைக்கு திமுக தோத்ததற்கான முழுமையான தோல்விக்கான காரணம் சேகர்பாபுன்னு உங்களுடைய நிர்வாகிகளை நீங்கள் தனித்தனியாக கூப்பிட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. இத்தனையும் தெரிந்து நீங்கள் சேகர்பாபுவை நீக்காமல் இருப்பது, இல்லை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? சார், இப்போ அடிமட்ட தொண்டர்கள் கூட இப்போ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா எதுக்கு போராட்டம் பண்றோன்னே தெரியாம கருணாநிதி அவர்கள் ஒழிக, திருட்டு திமுக ஒழிக அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. வீடியோ பார்த்தேன், எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. அவனுக்கு என்னன்னா கொடியை கொடுத்துட்டாங்க. அந்த ஆளுக்கு பாவம் அரசியல் தெரியுமா தெரியாதுல்ல, எந்த கொடினே தெரியல. ஆனா ஏறணும், அவர் எடப்பாடி மீட்டிங் அடிக்கடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுக பூரா மீட்டிங் போயிட்டனால தான். ஏன்னா அதிமுக யாரை திட்டுவாங்க? திமுக ஒழிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எடப்பாடி மீட்டிங் தான் அவர் அடிக்கடி போயிருப்பார் அதிமுகவுக்கு. டக்குன்னு கொடியை கொடுத்துன்னா அவர் கருப்பு சிவப்போன்னு பார்த்தோன்னா அவன் அதிமுகவும் இப்படி தானே இருக்கும், அவனுக்கு தான் ரெகுலராக கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு அந்தாலும் ஏறி திமுக ஒழிகன்னு கத்துறாப்புல. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கேயுமே திமுகவுடைய தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒழிகங்கிறான். ஏன்னா அவர் தானே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாரு, அதுக்கு தானே நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஒழிக்கங்கிறான். இப்போ இதுல ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது, என்னன்னா திமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் இல்ல, வரியா இன்னைக்கு ஒரு 500 ரூபா அவனுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க போராட்டத்துல கலந்துக்கிறவங்களுக்கு சிக்கன் ரைஸ், ஒரு பிரியாணி இது போலலாம் கொடுக்கறது அது இயல்பு. அது பல ஆண்டுகளாகவே அரசியல் களத்துல நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, இல்லை ஒரு மீட்டிங் நடத்துனீங்கனால மது அருந்தவர்களுக்கு மது கொடுப்பதும், பணம் கொடுப்பதும், ஒரு நல்ல அசைவம் உணவு கொடுப்பதுங்கிறது இது யதார்த்தமான சூழல். ஆனா இது இன்னைக்கு தாவேக்கா உடைச்சிருக்குல்ல. தாவேக்காவுடைய ஏதாவது ஒரு கூட்டங்கள்ல பொட்டத்தோட போனதை நீங்க பாத்தீங்களா? இல்லை சரக்கு அடிச்சுட்டு அங்கங்கே இருந்ததை பார்த்தீங்களா? இல்லை போய் இறங்கணுன்னு இந்த நாங்கள் காசுன்னு கொடுத்து 1-2 நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை, 1-2 நடந்துச்சு. ஆனால் முற்றிலும் மாநாடுகளுக்கோ இல்லை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கோ எங்கேயுமே நடக்கல. நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கும் ஒரு சாலை மறியலுக்கே காசு கொடுத்துட்டு கூட்டு வரக்கூடிய சூழல் இங்கே நிலவு இருக்குல்ல, அதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ திமுகவில் அதிருப்தி இருக்குது, திமுகவில் ஒரு பெரிய சூழல் நிலவுது. அப்போ இதெல்லாம் கவனிங்கன்னு நம்ம சொல்ல வரோம். உங்கள் கட்சி போராட்டத்திலே உங்கள் தலைவர் யாரை கைது செஞ்சு போடுறாங்க, அந்த கைது செஞ்ச நபரையே ஒழிகன்னு கத்துறான், உங்கள் கட்சியே ஒழிகன்னு கத்துறான். அப்போ இவனா யார்? திமுக நிர்வாகியா? யார் அவன்? உண்மையான திமுக தொண்டன் அப்படி பேசுவானா? உண்மையான திமுக தொண்டன் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படிலாம் செயல்பட்டுருவானா? அப்போ கேள்வி வருது இல்லை. அப்போ உங்கள் கட்சியுடைய லெகசியை நீங்களே குறைச்சிக்கிறீங்களா? அப்போ திமுக இப்படி எக்கர் கட்டு போனாலும் பரவாயில்லைங்கிறது நீங்கள் நம்புறீங்களா? அப்போ திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த 5 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பொக்கிஷமாக கிடச்சிருக்கு. தன்னுடைய திமுக என்ற ஒரு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தோல்வி. ஆனால் அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு முறை தான் ஜனநாயக முறையில் தோத்தாரு. இன்னைக்கு நீங்கள் இவிஎம் மிஷினை என்ன வச்சு தினம் தோக்கடிச்சிங்க இந்த 5 நாள். புரியுதா உங்களுக்கு? தினம் ஸ்டாலின் தோல்வி உறுதி, ஸ்டாலின் தோல்வி உறுதி, இதெல்லாம் செய்தியா நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு தோத்து போன ஒரு முதல்வரையே 5-6 நாட்களாக மீண்டும் தோற்க வைத்து அழகு பார்க்குதா திமுகங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த தவறான ஸ்ட்ராட்டஜியை யார் எடுத்தா உங்களுக்கு? இதுக்கு நீங்க எப்படி ஓகே சொல்லி கடிதம் கொடுத்தீங்க? அதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ இது தவறான வழிகாட்டுதல். இப்போ ஒரு ஓட்டுல தோத்த முத்துக்கருப்பன் அவரே இந்த வழக்கை கேன்சல் பண்ணிட்டாரு. நீங்க 8000 சில்லற ஓட்டுல தோத்துருக்கீங்கன்னா இது எலிஜிபிளா இருக்குமான்னு எங்கேயுமே யோசிக்கலையே நீங்க. சிம்பிள்மா, 1000 ஓட்டுல தோத்தவங்களே அங்கே கணிக்கல. நீங்க 8000 ஓட்டு, மினிமம் 5000 போயிடுச்சுனால வாஸ் அவுட், அது மாற்று கருத்து கிடையாது. அப்படிலாம் மீறி அங்கே முறைகேடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஓட்டுலேருந்து 100 ஓட்டு, ஒரு 1000 ஓட்டு ஓகே கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒரு 8000 ஓட்டுங்கிறப்ப அது எப்படி நீங்கள் போனீங்கிறது முதல் கேள்வி. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, அப்போ திட்டமிட்டு திமுகலே ஒரு இருந்தாலும் பரவாயில்ல அசிங்கப்படுத்தணும் கூட்டு போகிறானுங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ இதை ஸ்டாலின் அவர்கள் ஸ்டடி பண்ணணும். 2வது, நீங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இல்லை, இன்னைக்கு விசிபிளாக இல்லாத போது அதற்கு ஏற்ற தலைவர்களை நீங்கள் உருவாக்குனீங்களா? அப்போ உங்களுடைய வாரிசை நீங்கள் கொண்டு இன்றைக்கி இந்த பேசக்கூடிய பிரச்சனை, அவர் ஒரு துணை முதல்வராக இருந்திருக்காரு, ஆனால் பேசக்கூடிய பிரச்சனைங்கிறது அவர் பேச்சாளராக பேசினார், திமுக பேச்சாளர். அப்போ உங்களுக்கான ஸ்டாலின் இல்லாத இடத்தை ஒருத்தர் நிரப்பணும்னா அதற்கான தகுதியான ஆட்கள் வேணும்ல. அப்போ நீங்கள் அதற்கான விஷயங்களை எடுத்தீங்களா? ஒரு கேள்வி. இப்போ ஜென்சி கிட் மீட்டிங்னு ஒன்று நடத்தீங்க, தொடர்ந்து 60-70 நாளாக அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தீங்க, வழக்கு பதிவு செஞ்சு சில பேர் நீதிமன்றம். இந்த 60-70 நாட்களாக ஜென்சி கிட் இதுவரைக்கும் திமுக வரலாற்றில் நான் மாணவர் அணிகளை பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கா, இவ்வளவு ஒரு கோமாளித்தனமாக இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒரு மாணவர் அணி இப்படி பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல. இப்போ திமுகவுடைய மாணவர் அணி எடுத்து வச்ச பழைய காலத்துடைய முன்னேற்பாடுகள்லாம் என்ன,
இப்போ நீங்கள் ஜென்சி கிட்னு கொண்டு வந்திருந்த பேரை மாற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இளைஞர்கள் பண்ணக்கூடிய கூத்துக்கள் என்ன? இது ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போகலையா? அப்போ கேள்விகள் வருது. 60-70 நாளாக திமுகவை சமூக வலைத்தளங்களில் ஒரு விஜயகாந்த் கட்சியை எப்படி சித்தரிச்சாங்களோ, நாம் தமிழர் எப்படி சித்தரிச்சாங்களோ அப்படி சித்தரிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்காங்க. இது யார் செஞ்சா? ஸ்டாலின் ஒப்புதலோட இது நடந்துச்சா? அப்போ ஸ்டாலினுக்கே எங்கள் மரியாதை இல்லையா? இது நம்ம கேட்குறோம். அப்போ தலைவராக அவருக்கு 5 ஆண்டுகள் டைம் இருக்கு. உட்காந்து பொறுமையாக யோசிச்சு மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. வார்டு ரீதியாக கிளை செயலாளர்களை கூப்பிடுங்க, வட்ட செயலாளர் கூப்பிடுங்க. ஒரு வட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்கள் தனியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் இல்லை, நீங்கள் எம்எல்ஏ இல்லை, ஒரு கட்சியின் தலைவர். உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது. தயவு செஞ்சு கூப்பிட்டு முதல்ல சென்னையிலேருந்து ஆரம்பிங்க. சென்னையில் ஒரு தொகுதியிலும் ஒரு வட்ட செயலாளர் கூப்பிட்டு தனியாக உட்காந்து உங்கள் கூட யாரும் இருக்கக்கூடாது. 1 to 1 நான் முன்னாள் சிஎம், நீங்கள் கிளை செயலாளர் அப்படின்னு நீங்கள் உட்காந்து 1 to 1 செல்ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு அழகாக மனசில் இருக்கிறது சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். திமுக காரன் A to Z கொட்டிடுவான். உண்மையான தோல்வி என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடுவான். அதை கண்டுபிடிங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இதை தான் சொல்ல முடியும். அதை கண்டுபிடிங்க. தயவு செஞ்சு உங்களுடைய நிறுவனங்களோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அவங்கள வைத்து எதுவுமே ஆலோசனை பண்ணாதீங்க. மனதளவில் நீங்கள் உட்காந்து நான் ஒரு வட்ட செயலாளர்மா, வட்ட செயலாளர்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் மாநில அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். இதெல்லாம் நடந்துச்சுங்க, இதெல்லாம் இந்த சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அந்த ஒன்றே உங்களுக்கு போதும். அப்போ சென்னையில் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 வட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தாலே, தனித்தனியாக அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசினாலே அவன் உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை பேசிடுவான். சிம்பிள். இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சு இதுக்கு ஒரு பெண்ணு நிறுவனம்னு ஒன்று பேக்கில் ஒர்க் பண்ணி என்ன நடந்துச்சு? ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதை தான் நம்ம சொல்ல வரோம். திருச்சியில் அன்பில் மகேஷுக்கும் KNRக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது விகடன்களில் கட்டுரைகளில் செய்திகளாக வரும்போது நீங்கள் ஏன் அதை தடுக்கலை? அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு அங்கேயும் பிரச்சனை, உட்கட்சியிலையும் பிரச்சனை இருந்துச்சு. பல இடங்களில் உட்கட்சி பிரச்சனை. கீதா ஜவன் தூத்துக்குடியில் பிரச்சனை இருந்துச்சு. கரூரில் பிரச்சனை இருந்துச்சு. கரூரில் காங்கிரஸுக்கும் ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனை இருந்துச்சு. உள்ளாட்சி ஆரம்பிக்கும் போது ஜோதிமணி காங்கிரஸுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் தவற விட்டீங்கன்னு நம்ம கேட்குறோம். தவற விட்டுட்டு இவங்க தோல்விக்கான முழுமையான காரணமே திமுக தான். உடனே இவங்கள தாவேக்காவை இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்துட்டாங்க, கவர்ச்சியின் மூலயமா வந்துட்டாங்க, ரீல்ஸில் வந்துட்டாங்க. இதெல்லாம் தொடங்கி விட்டதே நீங்கள் தான். தாவேக்காவை சொல்ல முடியாது. முழுமையான காரணமே இல்லை. ரீல்ஸ் அடிப்படையை கொண்டு வந்தது யாரு? ரீல்ஸில் பிரச்சாரங்களை கொண்டு வந்தது யாரு? டிஜிட்டல் விளம்பரங்களை DIPR மூலமாக கொடுத்தது யாரு? எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நீங்கள். கற்றுக் கொடுத்துட்டு அதை அவனே செய்கிறானா, அவனை போய்ட்டு குத்துதே குறையுதுன்னா எப்படி நியாயமானதாக இருக்கும்? அதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ திட்டமிடல் இல்லாமல் திமுகவுடைய தோல்வியை உங்களால் கணிக்க தவறிட்டீங்க. திமுகவுடைய தோல்வி எங்கங்கிறத தனிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஒரு முன்னாள் அமைச்சரை பார்த்து இன்றைக்கு எத்தனை காலம் தான் அவருங்கிறப்ப அப்போ அதை மாற்றுங்கன்னு சொல்ல வரேன். இளைஞர்களுக்கு வழியை கொடுங்க. 234 தொகுதியில் 2ஆ பிரிங்க. 113 234 பாதிக்கு பாதியாக பிரிச்சிங்க. 50% சீனியர் 50% ஜூனியர் கொடுங்க. அவர்களுக்கு வாய்ப்பு. இந்த பைத்தியக்கார ஜூனியர்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ தாவேக்காவை தற்கூரின்னு சொல்கிறீங்க. அதே தற்கூரி வேலையை உங்கள் ஜென்சி கிட்லாம் பண்ணாங்களே நிறைய இடங்களில், அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. திமுக அழிஞ்சே போயிடும். அப்போ இன்டெலெக்சுவலாக யார் கொஞ்சம் நாலேஜாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அடிமட்டத்திலேருந்து எந்த இளைஞர் உங்களுடைய பள்ளி கல்வி காலங்கள்லேருந்து திமுகவில் ஒரு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்படி நம்ம சொல்ல வரோம். அப்போ ஒரு மாநிலத்து 50-60 ஆண்டு காலம் திராவிட அரசியல் இருந்த ஒரு கட்சி மீண்டும் ஒரு திராவிட கட்சிக்கிட்ட தோற்றுந்தான் பரவாயில்ல. ஒரு புதிதாக வந்த 2 வருடம் வந்த ஒரு கட்சிக்கிட்ட தோற்கும் போது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும்? இதே நம்ம கேட்கக்கூடிய. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அசால்ட்டாக இருந்துட்டு விஜய் அவர்கள் மீதும் விஜய் அவர்கள் குடும்பத்தின் மீதும் தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது எப்படி உங்களுடைய அரசியல் கட்சிக்கு மரபாக இருக்குது? எப்படி அந்த மாண்பு வருது? அவன் வெளிப்படையாக சொல்கிறானுங்களே, எல்லாருமே சொல்கிறாங்க. திமுக நீங்கள் டீ கடையில் திமுக நிர்வாகிகளை பார்த்தா தனிப்பட்ட முறையில் நானே சந்திச்சாலும் அவ்வளோ குறைகளை சொல்கிறாங்க சேகர்பாபு மீது. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்குறோம். அப்போ திமுக அடுத்த கட்டத்திற்கு வரணும்னு நினைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை சேகர்பாபுங்கிறது அந்த நபருடைய அவர் உங்களுக்கு கூட இருந்தால் போதுமானதா? இதை நான் கேட்குறேன். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒன்று. இல்லை ஸ்டாலின் அவர்கள் இப்போ சட்டமன்றத்துக்கு போய் அவர் தலைவராக ப்ரொஜெக்ட் ஆகுறது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கே பிடிக்கலையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. திட்டமிடல் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக நிர்வாகியே எல்லா விஷயங்களையும் சிக்கிறாரு அப்படின்னா ஏன் அந்த விஷயத்தை எடுக்கணும்? கூப்பிட்டு வான் பண்ண மாட்டீங்களா? ஏங்க எல்லா இடத்துலையும் உங்கள் பேர் வருது, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்கேயுமே வான் பண்ணலையே? புரியுதா அவங்க? அப்போ குறைகள் இருக்கும் இடத்துல நீங்கள் ஒரு ஆராய்ச்சியே பண்ண மாட்டீங்களே. பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக தாவேகா விமர்சனம், இங்கே இது பண்ண தாவேகா விமர்சனம், இது செஞ்சால் விஜய் தான் காரணம், இது செஞ்சால் விஜய் கட்சியினர் தான் காரணம், விஜய் கட்சிக்காரன் இப்படி போயிட்டான், விஜய் கட்சிக்காரன் அப்படி போயிட்டான். இது உன் கட்சிக்காரர் உங்கள் கட்சியிலே உள்ள பிரச்சனைகள் இருக்குது.
இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அப்போ எப்போ திமுக ஸ்டெடி ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தொடர்ந்து திமுக இதே நிலைமை பயணிக்குமானால் திமுகவுக்கு பெரும் ஆபத்தும் காத்திருக்கு. சார், இப்போ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து எப்பவுமே கையில் பிடிச்சிட்டே இருக்கு எதிர்க்கட்சிகள். எப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நீங்க கூட்ட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில்? அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த மாநில உரிமைகளுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து, மாற்று கருத்து கிடையாது. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் கடந்த ஆட்சி காலங்களில் தவற விட்ட குறைகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசுவாங்களா, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவாங்களா, முதலமைச்சர் பேசுவாங்களா? அது ஏற்றுக்கொண்டு நீங்கள் அங்கே உட்கார முடியுமா? இது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. இல்லை தீர்வுக்காக மட்டும் முதலமைச்சர் அங்கே கூட்டக்கூடிய சூழல் அங்கே ஏற்படாது. இப்போ இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்றாங்கம்மா, கூட்டும் போது தாவேக்கா 21 25 வரைக்கும் இப்படி கடந்த ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் சும்மா கேட்டுட்டு ஆமாம் அப்படிதான் பண்ணோம் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? அப்போ நீங்கள் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்களோ அங்கே வேற ஒரு நோக்கத்துக்கூட நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம்னா இது பேசி தான் ஆகணும். சொல்யூஷன் அதுதான். நீங்கள் கடந்த ஆட்சி காலங்கள் இப்படி நடந்துச்சுங்க, நம்ம இப்போ எப்படி எடுத்து வைக்கலாம்னு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்டே வந்து லாஸ்ட் பீரியட்ல நடந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி ஏற்றுக்கிட்டு நீங்கள் உட்காருவீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தவறுதலான நோக்கத்தோடு அங்கே அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அது தாவேக அரசுக்கு தவறான முடிவை கொண்டு போய் விட்டுருவோம். அப்போ இதெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை கடந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயங்களில் பேசக்கூடிய சூழல் அங்கே ஏற்படாது. ஏன்னா அதுதான் பேஸு. எல்லா காலங்களில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இப்போ என்ன ஆலோசனை கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த ஆலோசனை கொடுக்கலாம். அப்போ ஆலோசனையை நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில உரிமைகளுக்காக, மாநிலடைய நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு பெரிய இஷ்யூ போகும்போது நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதில் தான் நாங்கள் அறிக்கையை கொடுப்போம், அதில் தான் நீங்கள் அட்வைஸ் கொடுப்போம்னா அது தேவையில்லாத ஒன்றுங்கிறேன். அப்போ மாநிலம் நலன் முக்கியமா, மக்கள் நலன் முக்கியம்னா நீ முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாமே. நீ விவசாயிகளுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் தஞ்சாவூரில் இல்லையே. நேராக நீங்கள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் வந்து பார்க்குறாருன்னா முதல்வர் அனுமதி தரமாட்டேன்னாரா? போயிட்டு இருந்தாங்க, அவர் ரூமில் போயிட்டு இருந்தாங்க, உட்காந்து பேசுங்க, ஒரே காலேஜ் தானே, உட்காந்து பேசுங்க, உங்களுடைய கோரிக்கை அவங்க கேட்குறாங்கல்ல. தாவேக்கா சட்டமன்றத்திலே முதல்வர் சொல்லிட்டார்ல, எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அன்றைக்கே சொல்லிட்டார்ல. அப்போ போயிட்டு இருந்தாங்க, மேகதாது பிரச்சனைக்கு திமுக அப்படி பண்ணிடுச்சு, நாங்கள் எங்கள் ஆட்சியிலேருந்து இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கூடுதலாக நமக்கு தண்ணி வரும், இப்படி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமையை காப்பாற்றப்படும், அந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை கொடுத்தீங்களா? இல்லை. அப்போ அது செய்யாமல் நீங்கள் என்ன விமர்சனம் வச்சிங்க? எதனால விசாரணைக்கு போனீங்க? திட்டமிடல் எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இவ்வளோ சட்டசபையில் பேசுகிறாரு, இப்போ இந்த பிரச்சனை நடக்குது. சிம்பிள், ரெண்டே விஷயம். காலையில் நீங்கள் அந்த நடிகை குறித்து பேசுகிறீங்க, நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியுது. நைட்டு வரைக்கும் ஜென்சி கிட்டுக்கு எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தீங்களா? திமுகவுடைய ஆதரவாளர்கள் பலரும் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்து எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சான், எல்லாருமே பார்த்துருக்காங்க, எல்லாமே நேஷனல் மீடியாவில் வந்துருக்கு. அப்போ நைட்டே நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல, மன்னிப்பு கேட்க வேணாம். திமுக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துறை முதல்வரும் திமுக தற்போதைய சேப்பாக்கம் எம்எல்ஏமான உதயநிதி ஆகிய நான் பேசியது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டது ஒன்று. இல்லை ஏதோ ஒரு கர்மம் சொல்லியிருக்கலாம், இது தவறுதலாக நடந்ததுங்க, இதில் எந்தவித யாரையும் நான் மனதை புண்படுத்தவனே பேசவில்லை, தவறுதலாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு அறிக்கை கொடுத்தா பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை, நான் பேசுறது கரெக்டாக தான், அதை திருத்தி கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு தான் அது அடுத்து வரேன். கரெக்டாக இது வந்திருக்குமா? பிரச்சனை வந்திருக்குமா? பிரச்சனை ஓவராலாக தீர்ந்துருக்குமா? உதயநிதி பேர் அசிங்கமாக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இது ஒரு கேள்வி. அடுத்த நாள் சட்டசபைன்னு தெரியுது, சட்டசபைக்கு முதல் நாள் நீங்கள் கைது ஆகுறீங்கன்னு தெரியுது. அது கைது இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமா? ஏன்னா 10 மணிக்கு நீதிமன்றம் போயிட்டேன்னு நீங்களே சொல்கிறீங்க. அங்கே ஆர்குமெண்ட்ஸே அமைச்சர் அதான் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸ் அமைச்சர்ஸு. அப்போ அவர் வேனை ஏற்றி கூட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டை சுற்றி போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா திமுகவுக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க உதயநிதி ஸ்டாலின் கைதாகவில்லை, விசாரணைக்கு தான் போகிறான்னு ஏன் யாரும் சொல்லலை? நான் கேட்குற கரெக்டான கேள்வி தானே? கரெக்டாக தான். அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு வன்முறை நோக்கத்தோட ஒரு கலவர பூமியாக திட்டமிட்ட வேலைகளை செஞ்சீங்களா? இல்லை ஒரு பதற்றத்தை ஏன் உருவாக்குனீங்க? இதை நம்ம கேட்குறோம். அப்போ அந்த போராட்டத்தின் நிகழ்வில் அரசு பேருந்தினுடைய டயர்களில் காற்று இறக்கி விட்டீங்க, செய்திகளில் வந்தது, தினமலர் பேப்பரில் இருக்குது, தினத்தந்தியில் இருக்குது, எல்லா பேப்பர்லையும் இருக்குது. அதே இன்னொரு பையன் ஸ்கூட்டியில் போகிறாரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க, தலைவன் கைதாயிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மக்கள் நலன்கள் அக்கறை இருந்தால் அந்த மக்கள் மீதே நீங்கள் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் தாக்கக்கூடிய சூழல் ஏன் வந்திருக்கும்? கேள்வி வருதா? பொது சொத்துக்கள் டேமேஜ் ஏன் ஆயிருக்கும்? கேள்வி வருதா? அப்போ 2 கட்சியினரும் நேருக்கு நேர் நின்று கொண்டு பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? புரியுதா உங்களுக்கு? அப்போ காலையிலேருந்து அவர் விசாரணைக்கு போகிறான்னு உங்களுக்கு தெரியும். விசாரணைக்கு போனால் தான் நைட்டு டிபேட்டில் உட்காந்து நொட்டிக்கிட்டு பேசுகிறீங்க. எல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா எங்கேயும் போராட வேண்டாம், அவர் விசாரணைக்கு தான் போகிறாருன்னா இத்தனை எக்ஸ் அமைச்சர்கள் பட்டாளத்தோடு ஏன் போக வேண்டிய அவசியம்? அப்போ இது ஸ்ட்ராட்டஜி தானே?
அப்போ இது ஒரு நம்ம பண்ணலாங்கிறது தானே உங்களுக்கு நோட்டுச்சு. ஏன்னா அடுத்த நாள் சட்டசபையில் நம்மளால் எதுவுமே பட்ஜெட்டில் பேச முடியாது. அதுதான் காரணம். ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் அதிகாரிகளோட தொடர்பில் இருப்பாங்க. என்னையா பட்ஜெட், என்னையா பண்ண போறீங்க, ஒரு தகவல் போயிருந்திருக்கும். இப்படி கூட அதை பண்ணியிருக்கலாம். இப்படியும் ஒரு பார்வை சந்தேகம் இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையில் யார் தவறுதலாக செய்கிறாங்கன்னு நம்ம கேட்குறோம். எப்படிப்பட்ட கட்சியே இப்படி ஆயிட்டீங்கன்னு நம்ம கேட்குறோம். தவறுதலான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். அதுக்கான நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கான பழைய வரலாற்றை வெளிப்படையாக கொண்டு வந்து இந்த விர்ச்சுவலைஸ் போகிறாங்க. நீங்கள் எது பேசினாலும் விமர்சனத்துக்கான ஒரு எழுதுகோலாக வருது. அப்போ அதை அடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன? அதை பேச மாட்டீங்களே. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ரெவல்யூஷன் நடக்கணும் திமுகவில். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், சீனியர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இது ஒரு பெரிய மாற்றத்திற்காக திமுக வரும். இதுதான் திமுகவுடைய எதிர்காலம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி தீபிகா.